ஏன்னா முதல்ல ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம், அதுக்குள்ளே நான் ரொம்ப அதை போய் பார்க்குறது, பக்கத்தில் இருந்து கவனிக்கிறதுலாம் கிடையாது. எப்போவாவது மானிட்டரிட்டு நின்று பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சுன்னா சொல்லிட்டு வந்துடுவோம். பட் என்னென்னா எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். எப்படின்னா செட்டில் 200 பேர் இருப்பாங்க, 300 பேர் இருப்பாங்க. 300 பேர் அசம்பிள் பண்ணணும், ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இவர் ரொம்ப கூலாக எல்லாத்தையும் கிளியராக சொல்லிவிட்டு தன்னோட கேமராமேனையும் தன்னோட அசிஸ்டன்ஸையும் நம்புவார். நம்பிட்டு அது ரெடியாகிற வரைக்கும் நான்லாம் அது ரெடியாகிற வரைக்கும் ரெடியான்னு 100 ரெடியாக கேட்பேன், இல்லாட்டி 10 வாட்டி அந்த இடத்துல போய் பார்ப்பேன். ஒரு அர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் டெக்னீஷியனோட மேலே உள்ள நம்பிக்கை அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பார். ஸ்போர்ட்ஸ், அது என்ன வாலிபாலா கிரிக்கெட்டு, ஃபோனில் நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். சார் அவ்வளோ வேலை கிடக்கு சார், அது அவங்க பண்ணுவாங்க சார், அவங்க நம்பணும் சார், நம்ம பாட்டு கூலாக இருப்போம் சார், அதை பார்த்தா டென்ஷன் ஆகும் சார், நான் அப்படி பண்ணேன்னா நாளைக்கு அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க சார். அந்த 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 நம்ம கூட இருக்கிறவங்கள அலோவ் பண்ணணும், அவங்கள நம்பணுன்ற அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அது டிஸ்ட்ராக்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேற டிஸ்ட்ராக்ட், செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன். செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன்